ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம அண்ணன் டொனால்ட் ட்ரம்போட அதிரடிகளால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிளட் பாத்தில் க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பாட்டு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ப்ராடக்ட்ஸுக்கு நான் வந்து 25% டேரிஃப், ஃபார்மா ப்ராடக்ட்ஸுக்கு டேரிஃப், அது மட்டும் இல்லாமல் டாலர் ஒரு பக்கம் பொத்துனி விழுந்து 87.9692 சம்திங் வந்திருக்கு. ஸோ ஆல் டைம் லோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 87.52 சம்திங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குது. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பக்கம் போனீங்கன்னா ரொம்பவே ப்ரெஷரில் மாட்டிருப்பீங்க. நிறைய பேர் கேட்குறது பென்னி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்குறீங்க. பென்னி ஸ்டாக்ஸ்லாம் நானே வந்து அதை வெளியே சொல்ல மாட்டேன். அது வந்து என்னோட ஓன் ரிஸ்காட்டே போயிடும். பென்னி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 5 ஷேர் வாங்கினோம்னா இல்லை 1 இல்லைனா 2 ஷேர் தான் சக்ஸஸ் ஆகும் பென்னி ஸ்டாக்கு. அதே வந்து ஒரு செட்டைன் டைமில் மேலே போகும், அடுத்த பொத்துனி கீழே விடும். பென்னி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே ரிஸ்க்கு. அது 100ல் ஒரு 10 ஸ்டாக் தான் லக் அடிக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போகாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நிஃப்டி 50 178 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 23,381 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,311 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 548 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 41,981 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 177 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 325 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 42,596 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 2.5% காலி, 1,129% கீழே பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. 49,034 பாயிண்ட்ஸில் இருக்குது. எஃப்ஐஎஸ் 2,463 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. டிஎஸ் 1,515 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸ், வருண் பெவரேஜஸ், கில்லட் இந்தியா இதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ரிசல்ட்ஸ் எல்லாமே பெட்டராக பண்ணியிருந்தாங்க. இப்போ எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 290 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,935 கோடியாக இருக்குது. 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5% டிராக்டர்ஸ் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு நார்மல் மன்சூன் அதிகமாட்டு மழை பெஞ்சது வந்து ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி நல்லா இருந்ததுனால பார்த்தீங்கன்னா டிராக்டர் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டாக்கு ரயில்வே எக்யூப்மெண்ட் டிவிஷன் பிஸ்னஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபார்ஜிங்ஸ் அந்த கம்பெனிக்கு ஒரு 1,500 கோடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அந்த டிவிஷனை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அந்த பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு கோர் பிஸ்னஸாக இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வேண்டி சோனா பிஎல்டபிள்யூ ப்ரிசிஷன் ஃபார்ஜிங்ஸ் அந்த கம்பெனிக்கு ரயில்வே எக்யூப்மெண்ட் டிவிஷன் பிஸ்னஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம் 1,600 கோடிக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம் அது வந்து 11.5% இருக்குது. டோட்டல் ஸ்பெண்ட் பண்ணது வந்து 8.8% இருக்குது. 10 ரூபா பர் ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பேட்டா இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் 1.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 58.7 crores இருக்குது. ரெவன்யூ 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 918 கோடி. வால்யூம் விச் மீன்ஸ் எபிட்டா மார்ஜின் 141 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸில் வந்து 58 கோடி இதனால வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் 840 கோடிக்கு மேலே இருக்குது. டோட்டல் இன்கம் 1.54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 928 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் ஆஃபரிங் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இ-காமர்ஸ் செக்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வேண்டி அவங்களோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்லேயும் உங்களோட ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் ரீட்டெயிலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாட்டு குயிக் காமர்ஸ் இந்த செக்மெண்ட்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லி பேட்டா இந்தியா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பேட்டா இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் 1,341 அன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஏர்னிங்ஸ் பார்க்கும்போது பி ரேஷியோ 49 சம்திங் இருக்குது. லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது 5% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபிட்டா மார்ஜின் 141 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆன பேசிஸில் வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒரு 58.7 crores. அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் தான் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. பட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ப்ராஃபிட் வந்து 1.2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு 1.5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேபி இன்னும் இந்த ஸ்டாக் ப்ரைஸில் அடிவுள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதனால இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பேட்டா இந்தியாவில் ஒதுங்கி இருக்கிறது தான் பெட்டர். என்ன கேட்டால் வேல்யூஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் பேட்டா இந்தியாவில். பதஞ்சலி ஃபுட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 71% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 371 கோடியாக இருக்குது. ஹையர் எடிபிள் ஆயில் ப்ரைஸ்னால அந்த ப்ராஃபிட் அதிகரிச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஒரு 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9,103 கோடியாக இருக்குது. எபிட்டா 540 கோடியாக இருக்குது. 57.1% இருக்குது. எபிட்டா மார்ஜின் 5.9% இருக்குது. அது போக இவங்களோட ஹோம் அண்ட் பர்சனல் கேர் பிஸ்னஸ் அதை வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த அக்யூசிஷன் மூலமாட்டு டென்டல், ஸ்கின், ஹேர், ஹோம் கேர் செக்மெண்ட்டில் இவங்களோட ப்ரெசன்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுது.
அது போக வந்து இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர்னால வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்டு பாம் ஆயில் அண்ட் வீட் இதோட ப்ரைஸ் அதிகரித்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் அடி விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். குறிப்பாட்டு எக்ஸ்போர்ட்டோட ரெவன்யூ 67.27 crores இருக்குது. 29 கண்ட்ரீஸுக்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரெவன்யூ வந்து ஃபுட் அண்ட் எஃப்எம்சிஜி செக்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளேஷன் பாமாயிலோட ப்ரைஸ் அதிகம் வீட்டோட ப்ரைஸ் அதிகம்னால இந்த செக்மெண்ட்டில் ஒரு 2037 கோடி தான் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் இயரை சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 400 கோடிக்கு மேலே அடி விழுந்திருக்கு. லோவர் கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் ரெவன்யூ, ப்ரைஸ் ப்ரெஷர், கமாடிட்டி ப்ரைஸ் ப்ரெஷர், வீக் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸும் அதிகமாக போயிருக்கு. ஸோ ஓலாட்டி எபிட்டா மார்ஜின் இந்த செக்மெண்ட்டில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பி சேல்ஸு 138.66 கோடியாக இருக்குது. இது ஒரு 4.83% growth. பிஸ்கட் டிவிஷன் 395 கோடி ரெவன்யூ 1.64% அதிகரிச்சிருக்கு. ஹனி சேல்ஸ் 146 கோடியாக இருக்குது, டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நியூட்ராசிட்டிகல்ஸ் ரெவன்யூ 6.88% growthன்னு சொல்கிறாங்க. ஹோம் அண்ட் பர்சனல் கேர் செக்மெண்டோட ரெவன்யூ பார்க்கும்போது 420 கோடியாக இருக்குது. விச் மீன்ஸ் இதில் கீ ப்ராடக்டாக இருக்க தன்காண்டி, சௌந்தர்யா, ஹெர்பல் வாஷ், கேஷ் காந்தி. டென்டல் கேர் வந்து 223 கோடி ரெவன்யூ, ஸ்கின் கேர் 101 கோடி ரெவன்யூ, ஹோம் கேர் 56 கோடி ரெவன்யூ. எடிபிள் ஆயில் வந்து 6717 கோடி ரெவன்யூ எடிபிள் ஆயில்ல தான் வந்திருக்கு. ஸோ இதில் பிராண்டட் எடிபிள் ஆயில் வந்து 75% ஆஃப் த டோட்டல் சேல்ஸில் அக்கௌண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு பாம் ஆயில் பிளான்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் பண்ணுறாங்க. 87,109 ஹெக்டேர்ஸ் ஆட்டு எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அடுத்து பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக்கோட வேல்யூஷன் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 1847 ரூபாவில் இருந்துச்சு. இப்போதைக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. இது பத்தாஞ்சலி ஃபுட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 168 கோடி, லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் லாஸ் 168 கோடி. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 236 கோடி ப்ராஃபிட் இருந்தது. இப்போ 168 கோடி லாஸாக மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு பெரிய அடியாக இருக்குது. ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 8120 கோடி. எபிட்டா 48.2% டிக்ளைன் ஆயிருக்கு, 270 கோடியாக இருக்குது. எஸ்டிமேட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ரொம்பவே போராக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 3.3% டவுன்னு சொல்கிறாங்க. அது போக அந்த கம்பெனியோட அவுட்லுக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் கவர்மெண்டோட விக்ஷித் பாரத் விஷன் அந்த செக்மெண்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசிங், மேனுஃபேக்சரிங், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இந்த செக்மெண்ட்லாம் நாங்கள் ஸ்ட்ராங்காக க்ரோத் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். பட் இன்னைக்கு ஸ்டாக் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனாங்க. பட் இது இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறதா என்னோட கருத்து. பிஎன்சி இன்ஃப்ராடெக்கோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 81.4 கோடியாக இருக்குது. சேம் ரேட் லாஸ்ட் இயரில் 185 கோடியாக இருந்திருக்கு. 56% காலி. மார்ஜின் 25.7% எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. எபிட்டா 12% குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 28% கீழே விழுந்திருக்கு. 1470 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பெட்டராக இல்லை. 17 அனாலிஸ்டில் 10 பேர் பை கால் கொடுக்குறாங்க. ரிமைனிங் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் கால் கொடுக்குறாங்க. ஒரே ஒருத்தங்க வந்து செல் கால் கொடுக்குறாங்க. இது வந்து பிஎன்சி இன்ஃப்ராடெக் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பிஎன்சி இன்ஃப்ராடெக் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. விச் மீன்ஸ் மார்த்தம் என்ஹெச்ஏயும் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பீரியடை வந்து குறைச்சாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் தான் அந்த மார்த்து. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெண்டர் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஒன்று உண்டு. அதை வந்து 1 இயர்லேருந்து 4 months ஆட்டு நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த கம்பெனிஸ் எல்லாம் பெனிஃபிட் அடையும் அப்படின்னு சொல்லி இந்த பேசிஸில் வந்து 7% இன்னைக்கு இந்த பிஎன்சி இன்ஃப்ராடெக் வந்து மேலே போயிருக்கு. நைக்காவோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 27 கோடி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 61% மேலே ப்ராஃபிட் அதிகரிச்சிருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேஸில் 160% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2267 கோடியாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. குவார்டர் பேஸில் ரெவன்யூ 21% மேலே போயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 2228 கோடியாக இருக்குது. 26% ப்ரீவியஸ் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் நைக்கா ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது கண்டினியூ ஆகுமாங்கிறது $1 million கொஸ்டின். ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நைக்காக்கு இப்போமே டஃப் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். விச் மீன்ஸ் ரிலையன்ஸோட ரீட்டைல் செக்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணுற ஈஷா அம்பானி. இப்போ உள்ள வந்து அனன்யா பிர்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு நைக்காவுக்கு ஒரு டஃப்பாக தான் மாறும். பட் அதை எப்படி நைக்கா சமாளிக்கிறாங்கங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். லார்சன் அண்ட் டியூபோக்கு வந்து ஓமன் ரயில்வே ஃபெசிலிட்டி கான்ட்ராக்ட் ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லார்சன் அண்ட் டியூபோ பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இது ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட் ஆர்டர் ஓமான்ல இருந்து சவுதி கல்ஃப் ப்ராஜெக்ட் அவங்க மூலமாட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லார்சன் அண்ட் டியூபோ கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. கோல் இந்தியாவோட சப்சிடரி இருக்குது. விச் மீன்ஸ் பிசிசிஎல் சிஎம்பிடிஐ. இதோட ஐபிஓ வந்து ஃபினான்ஷியல் இயர் 26 வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கோல் செக்ரட்டரி விக்ரம் தேவ் தத் அவங்க வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2026 இந்த 2 சப்சிடரி விச் மீன்ஸ்
கோல் இந்தியாவோட சப்சிடரி தான் இந்த ரெண்டு கம்பெனி. ஒன்று பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட், இன்னொன்று வந்து சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் டிசைன் இன்ஸ்டியூட். இந்த ரெண்டு கம்பெனியோட விச் மீன்ஸ் இந்த ரெண்டு கம்பெனியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 26 வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் பிசிசிஎலோட நெட்வொர்க் 5355 கோடியாக இருக்குது. சிஎம்பிடிஐயோட நெட்வொர்க் 1591 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிசிசிஎலோட ஃபினான்ஷியல் 24 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1564 கோடி. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி சிஎம்பிடிஐயோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 503 கோடி, 70% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு ஐபிஓ வந்தாங்கன்னா ஒரு நல்ல லிஸ்டிங் ஏன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25% வரைக்கும் போர்டு வந்து டைவர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஐபிஓவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்எஃப்சி விச் மீன்ஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ். ஆக்சுவலி ஃபெர்டிலைசர் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்மிங் குவார்ட்டர்ஸில் விச் மீன்ஸ் இந்த குவார்ட்டர்ஸில் நல்லா இருந்துச்சு. குறிப்பாட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா யூபிஎல், அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கம்பெனி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபெர்டிலைசர் கம்பெனி. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் 13.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 133 கோடி. ரெவன்யூ 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2814 கோடியாக இருக்குது. எபிட்டா 47.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 158 கோடியாக இருக்குது. மார்ஜின் ஸ்டேபிளாக இருக்குது, 5.6% இருக்குது. அது போக அந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் 2% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க இன்னைக்கு. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஜிஎஸ்எஃப்சி விச் மீன்ஸ் குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் அவங்க போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஈச்சர் மோட்டர் சில அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க போர்டில் சில சேஞ்சஸ் வருது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா லால் இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாட்டு வராங்க. சந்திலியா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகுறதுனால. அதுக்கு அடுத்தபடியாட்டு வினோத் அகர்வால் வந்து வைஸ் சேர்மன் நான் எக்ஸிக்யூட்டிவ். பி கோவிந்தராஜன் வந்து மேனேஜிங் டைரக்டர். இதில் வினோத் அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா வி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட எம்டி அண்ட் சிஓ இருப்பாங்க. அது போக ஈச்சர் ஜாயிண்ட் வெஞ்சர் வால்வோ குரூப்போடது அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வைஸ் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈச்சர் மோட்டர்ஸோட வைஸ் சேர்மனாட்டம் இவங்க இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பி கோவிந்தராஜன் வந்து சிஇஓ இருப்பாங்க ராயல் என்ஃபீல்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஈச்சர் மோட்டர்ஸோட எம்டி ரோலும் இவங்க ப்ளே பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈச்சர் மோட்டர்ஸில் மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் வருது, அதுதான் அப்டேட்டு. அதானி குரூப் வந்து யுஎஸ் குரூப்பை சேர்ந்த மாயோ கிளினிக் அவங்களுக்கு கூட விச் மீன்ஸ் நியூ ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. இதுக்கு வேண்டி ஒரு 1.6 பில்லியன் டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க இந்த பார்ட்னர்ஷிப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுஎஸ்ஐ சேர்ந்த மாயோ கிளினிக் அவங்களுக்கு கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன் செக்மெண்ட்டுக்குள்ள அதானி குரூப் வராங்க. இது வந்து அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஜூப்ளின் ஃபார்மா என்ன சொல்றாங்கன்னா 5500 கோடி நாங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம் கொக்கோ கோலால ஸ்டேக் பை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஜூப்ளின் ஃபார்மா வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. கொக்கோ கோலாவோட இந்தியா பாட்லிங் பிஸ்னஸில் 40% ஆஃப் த ஸ்டேக்கை வாங்குவோம். அதுக்கு வேண்டி 5500 கோடி வந்து நாங்கள் பாண்ட்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக ஸ்விக்கி, ஓலா எலக்ட்ரிக், அக்கிம் சோலார், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி சில கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ்லாம் எனக்கு தர்மாடி. இதுக்கு ரீசன் பார்க்கும்போது 285.7 crores ஆஃப் ஷேர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் விச் மீன்ஸ் லாக்இன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருக்கு இந்த வீக்கில். ஸோ அந்த பேசிஸில் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தர்மாடி வாங்கியிருக்காங்க. சரிகமா அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. சரிகமா இந்தியா 20% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 63 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 137% அதிகரிச்சிருக்கு, 483 கோடி. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 3.24 rupees per ஷேராக இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மியூசிக் செக்மெண்ட் வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டராக இருக்கிறாங்க. பட் அதில் கொஞ்சம் அடி விழுந்திருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஃபினாமினல் க்ரோத் வந்து பார்க்கும்போது ஈவெண்ட்ஸ் வெர்டிகல் செக்மெண்ட்டில் ஃபினாமினல் க்ரோத்னு சொல்கிறாங்க, 278.89 கோடியாக இருக்குது. ஓவராலாட்டு பிஸ்னஸ் ரெவன்யூ நல்லா இருக்குது. இதில் என்ன ஒன்று பார்க்க வேண்டியன்னா வீடியோ செக்மெண்ட் 8.94 crores வந்து பார்த்தீங்கன்னா லாஸை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி வந்து 1000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட டிவிடெண்ட் சொல்லியிருந்தாங்க, 4.50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் வந்து 523 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 50 times ஏர்னிங்ஸில் இருக்குது. அது போக லாஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. ப்ராஃபிட் 52% அதிகரிச்சிருக்கு, 372 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5527 கோடி, இதுவும் ஒரு நல்ல வளர்ச்சி. 9 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, இன்ட்ரீம் டிவிடெண்டு. ஸோ ஒரு நல்ல டிவிடெண்ட் விச் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூ 5 ரூபானா 180% நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் இருக்கிறது 3512 பெட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, 11 லொக்கேஷனில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் 3 to 4 yearsல பார்த்தீங்கன்னா 3512 பெட்ஸ் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம் ஓவர் 11 லொக்கேஷனில். விச் மீன்ஸ் பிகினிங் ஃபினான்ஷியல் 26லேருந்து இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்த ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
டாட்டாவோட ட்ரெண்ட் இன்னைக்கு பயங்கரமாக அடின்னு சொன்னீங்க 4%. ஸோ அதில் ஒரு அப்டேட் வந்திருக்குது. அவங்களோட ஜாயின்ட் வெஞ்சர் மேசிமோ டட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி விச் மீன்ஸ் ஸ்பானிஷ் ப்ரீமியம் கிளாத்திங் பிராண்டு தான் இந்த மேசிமோ டட்டி. இது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க ஜாயின்ட் வெஞ்சர் பேஸில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் 29% ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைல்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் லிமிடெட் வந்து அப்டேட் சொல்லியிருக்காங்க. 20.75 crores 29% ஸ்டேக் நாங்கள் டைல்யூட் பண்ண போகிறோம்னு சொல்லி ட்ரெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆர்வேனல் வந்து ஒரு லோவஸ்ட் பிட்டராக இருந்து கவாச் கான்ட்ராக்ட் 335 கோடிக்கு சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேட் வந்து வின் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. மாருதி சுசுகி வந்து விட்டாரா அதை வந்து மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் மீன்ஸ் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ விட்டாரா பிரைமரி காரை கொண்டு வந்திருக்காங்க. அது போக நாங்கள் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்தியாவில் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க மாருதி சுசுகி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.